Praise the Lord. நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். 12 signs we were under witchcraft attack. வேதத்தின் அடிப்படையில் எப்படி இந்த பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடிப்பது. பல சபைகளில் பில்லி சூனியத்தை குறித்துதான அதன் எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அறிந்து கொள்வது, எப்படி தப்பிப்பது, இதை குறித்ததான முழுமையான ஞானம் கொடுக்கப்படுவதில்லை, அதை பற்றி பேசப்படுவதில்லை. இந்த காணொளியில் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 12 அறிகுறிகளை உங்களுக்கு காட்டிக் கொடுத்து அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதன் விளக்கத்தை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காட்டவிருக்கிறேன். நம்முடைய அடிப்படையான சில கேள்விகளுக்கான பதில், நாம் ஏன் தோல்வி அடைகிறோம், நாம் ஏன் அவமானப்படுகிறோம், சில நேரங்களில் நமக்கு சில சந்தேகங்கள் கூட வரும். நம் வாழ்க்கையில் படுகிற வேதனை, யாராவது நமக்கு பில்லி சூனியம் செய்து விட்டார்களா என்று. பில்லி சூனியம் என்பது உண்டா, வேதம் உண்டுன்னு சொல்லுதா, இல்லைன்னு சொல்லுதா, இதை குறித்ததான முழுமையான விளக்கத்தை இந்த காணொளி உங்களுக்கு விளக்கப் போகுது. இந்த காணொளி 2 பாகமாக உங்களுக்கு பதிவிட போகிறோம். இந்த காணொலியை ஜெபத்தோடு பாருங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் படுகிற வேதனை இந்த காணொலிக்கு பிறகு மாற வாய்ப்புண்டு. இந்த காணொலியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதம் மற்றவர்களும் பெறட்டும். இந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த காணொலியை பார்க்கும்படிக்க அன்புடன் நான் அழைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பில்லி சூனியம் உண்டா இல்லையா? அப்போஸ்தலர் பவுல் பில்லி சூனியம் இல்லை என்பதை குறித்து அவர் ஒருபோதும் மறுதளிப்பது கிடையாது. அவர் பில்லி சூனியம் என்பது உண்டு என்றும் அது மாம்ச கிரியை என்றும் அவர் வெளிப்படுத்துகிறார். மிக வருந்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மில் பல பேர் இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதையே அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் வீட்டிற்குள்ள, வேலை ஸ்தலத்தில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய வியாதி, நாம் தொடர்ந்து நமக்கு ஏற்படுகிற தோல்வி, பயம், இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்குள்ள ஒரு யோசனை வரும், டவுட் வரும், நாம் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி. ஆனால் அதற்கான சரியான முயற்சியை நம்மில் பல பேர் எடுப்பது கிடையாது. இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நாம் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள போறீங்க இந்த காணொலி வாயிலாக. இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க. கடைசி மட்டும் பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீர்கள், அது பில்லி சூனியத்தால் உண்டான பிரச்சனையா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த முதல் பாகத்தில் ஒரு 6 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டவிருக்கிறேன். வேதத்தில் பில்லி சூனியத்தை குறித்து கலாத்திய சபைக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் கலாத்தியர் 5:20-21 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, பில்லி சூனியம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. அதாவது விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் கலாத்தியா சபைக்கு பவுல் அவர்களுடைய ஞானத்தை அதிகரிக்க, ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் பலப்பட இந்த கடிதத்தில் அதை குறிப்பிட்டு எழுதுகிறார். சரி, நாம் இப்போ பில்லி சூனியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா இல்லையா என்பதை ஒரு தெளிவை பார்க்கவிருக்கிறோம். முதல் அறிகுறி, நம்மில் பல பேர் நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வெற்றிக்கு அருகில் சென்று அது முழுவதுமாய் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைவது முதல் அறிகுறியாய் இருக்கிறது. உங்களில் பலருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களால் முடிந்த முயற்சிகளை, இன்புட்டை கொடுப்பீர்கள். எல்லா காரியங்களிலும் நீங்கள் 100% உங்களுடைய முயற்சியை கொடுப்பீர்கள். ஆனால் அதனுடைய முடிவிலே நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீர்கள். அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி தோல்வியை கொண்டு வந்து சோர்வடைய செய்து நம்முடைய ஆத்துமாவை பலவீனப்படுத்தி நம்மை தோல்வி அடைந்த மனிதனாய் மாற்ற இதோ இந்த பில்லி சூனியம் என்ற இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது என்பதன் முதல் அறிகுறியாக இருக்கிறது. இரண்டாவது அறிகுறி, உங்கள் உறக்கத்தில் தொடர்ந்து உங்களை பயமுறுத்தக்கூடிய கனவுகளை காண்பது. உங்களில் பல பேருக்கு இரவு நேரங்களிலே உறக்கமின்மையும், சிலர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பில்லி சூனியத்தால் குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய உறக்கம் ஒரு அமானுஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது யாரோ உறக்கத்திலே, உங்களுடைய கனவிலே உங்களை கொலை செய்ய துரத்துவது போல,
உங்களை அடிப்பது போல, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை, பயத்தை ஏற்படுத்துவது போல, உயிர் பயத்தை ஏற்படுத்துவது போல, அல்லது உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் எங்கேயோ ஓடுவது போல, மற்றவர்களிடத்தில் உதவி கேட்பது போல, இப்படிப்பட்ட அமானுஷ்யமான உங்களை நடுங்க வைக்கக்கூடிய கனவுகள் அடிக்கடி உங்களுக்கு வருகிறது என்றால், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே பில்லி சூனியம் என்ற கிரியை, அந்த சாத்தானின் கிரியைகள் உண்டு என்றுதான் அர்த்தம். இந்த கிரியைகளை நாம் எப்படி தவிர்க்கணும், எப்படி அதற்கு எதிர்த்து போராடணும் என்பதை இந்த 6 காரியங்களின் அறிகுறிகளை உங்களுக்கு சொன்ன பிறகு நான் உங்களுக்கு வேதாகமத்தின் வாயிலாக, வசனத்தின் வாயிலாக காட்ட விரும்புகிறேன். ஆனால் இந்த கனவுகள், அதுவும் உங்களில் பல பேருக்கு செக்ஷுவல் கனவு வரலாம். உங்களில் பல பேருக்கு மிருகங்கள் துரத்துவது, நாய் கடிப்பது, மிருகங்கள் உங்களை சீண்டுவது போல கனவு வரலாம். மனிதர்கள் உங்களை கொலை செய்ய தேடுவது போல கனவு வரலாம். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவது போல கனவு வரலாம். இப்படி பல வகையான கனவுகளின் மூலமாய் இந்த பிசாசானவன் உங்களுடைய ஆத்துமாவை வஞ்சிக்க வருகிறான். வேதம் கூறுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் என்று இயேசு கிறிஸ்து அங்கே உவமையாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்துருவினுடைய கிரியை நம்மை கரைப்படுத்துவது, நம்மை பலவீனப்படுத்துவது. 3வது அறிகுறி, எதிர்பாராத வியாதி மற்றும் நோய் நம்முடைய வாழ்க்கையில் வருவது. மருத்துவம் என்பது தேவன் இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு நன்மையான ஈவு. ஆனால் சில நேரங்களிலே சில நோய்கள் மருத்துவத்தால் குணமாக்கப்படுவதில்லை, குணமாக்க முடிவதில்லை. எல்லா நோயும் மருத்துவத்தால் குணமாக்கி விட முடியுமா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா நோயும் நம்முடைய தவறான வழக்கங்களால் வருவதும் இல்லை. சில நோய்கள் இந்த பில்லி சூனிய கிரியைகளால் வருவதும் உண்டு. நம்மில் பல பேர் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்பீங்க, நான் இப்படிப்பட்ட எந்த தவறும் செய்யலை. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா, அந்த பெண் நிச்சயமாக ஒரு குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்களாக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது ஒரு அமானுஷ்யமாய், எதிர்பாராததாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிசாசானவன் இந்த பில்லி சூனியத்தினால் ஏற்படுகிற ஒரு வியாதியாகத்தான் இது கருதப்படுகிறது. நீங்கள் அனைத்து டெஸ்ட்டையும் எடுத்திருப்பீங்க, மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க, எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்ட் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சுகமாக இல்லை என்பதாக உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். 4வது அறிகுறி, தொடர்ந்து பண விரயம், பண இழப்பு, உங்கள் குடும்பத்தில் நஷ்டம் ஏற்படுவது, தொடர்ந்து ஏற்படுவது. பிசாசானவன் உங்களுடைய கையின் கிரியையை அழிப்பதன் மூலமாக, உங்களுடைய ஃபினான்ஷியலை தொடுவதன் மூலமாக, அல்லது நீங்கள் சம்பாதித்து வீட்டிலே சேர்ப்பதை ஒரு ஓட்டை போட்டது போல அதை எல்லாவற்றையும் வழிந்தோட செய்ய, ஒரு நிலத்தில் போடுவது போல அந்த பணத்தை எல்லாவற்றையும் உங்களை விட்டு எடுத்து போடுவதன் மூலமாக அவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வர விரும்புகிறான். இது ஒரு 4வது அறிகுறி, பில்லி சூனியம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதன் அறிகுறி. கஷ்டப்பட்டு நீங்கள் உழைத்து சம்பாதித்து வைக்கிற பணம் எதிர்பாராமல் செலவழியும், எதிர்பாராமல் வீணாக்கப்படும், தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். தொடர்ந்து சில காரியங்கள், தொழில்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தையே கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதை தடுக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் இது பில்லி சூனியம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கான அறிகுறி. 5வது காரியம், இந்த 5வது காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாக குறைவு, அதாவது லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரேயர் அண்ட் பைபிள் ஸ்டடீஸ். ஒரு உற்சாகமே இருக்காது. சர்ச்சுக்கு போகணுமா, ஜெபிக்கணுமா, பைபிள் வாசிக்கணுமா, குடும்ப ஜெபம் பண்ணணுமா, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்காது. அது போரிங்காக நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிடித்த காரியங்கள் இருக்கலாம். வர்ஷிப் பண்ணுறது, பாடல் பாடுறது, தனிமையில் ஜெபிப்பது, முழங்காலில் அழுது ஜெபிப்பது, வேதத்தை மணிக்கணக்கில் வாசிப்பது, வேதத்தை ஒரு டைரி எடுத்து தியானித்து எழுதி வைப்பது, உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை எழுதி அதை டைரியாக ரெக்கார்ட் பண்ணுவது, இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில்
உங்களை நீங்களே ஒரு ஒரு இழப்பதை போல உணர்வீங்க. யூ நாட் இன் அ கிரைஸ்ட் லைஃப் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஜெபிக்க பிடிக்காது, உங்கள் வீட்டில் ஜெபம் நடந்தால் பிடிக்காது, பைபிள் ரீடிங் வந்துட்டு அது போரிங்காக நினைப்பீங்க. ஒரு ஜெபத்தில் ஒரு ஆவியில் பலப்பட முடியாது, அபிஷேகமாக உங்களால் உணரவே முடியல, சபைக்கு போனால் கூட நாட் இன்ட்ரெஸ்டட், எல்லாவற்றையும் குறை உள்ளவர்களை உள்ளதாக பார்ப்பீங்க. யூ யூஸ் டு பின் பாயிண்ட் அதர்ஸ் தேர் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் மற்றவர்களை குறை பேசுவதை முன்னுதாரணமாக முன்கூட்டியே நீங்கள் செய்பவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வருகிறது. நீங்கள் அதில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதோ அது பில்லி சூனியம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதன் அறிகுறி. இது உங்களை ஆவிக்குரிய அல்லது கர்த்தரிடத்திலிருந்து விலக்கி தூரமாக கொண்டு போகிறது. உங்களை கர்த்தரோடு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் செய்ய அது போராடுகிறது. நல்லா நினைச்சு பாருங்க, நம்முடைய ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பம். நம்முடைய ஜெபம் என்பது நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ள தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற உறவு. அந்த உறவை கெடுப்பதன் மூலமாக உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நடைபெறுகிற அந்த கான்வர்சேஷனை முழுவதுமாய் அழித்து விடுது. அதனால அவன் முழுவதுமாய் உங்களை மேற்கொள்றான். அவனுடைய கண்ட்ரோல்ல, அந்த பிசாசானவன் அவனுடைய கண்ட்ரோல்ல உங்களை வைக்க பார்க்குறான். இதுதான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த 5 காரியங்களை முழுவதுமாய் நினைவு கூறுங்க. ஒருவேளை இந்த 5 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? ஒருவேளை இருந்தா நாம் என்ன செய்வது என்பதை வேதம் சொல்லுது. ஜெபமும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற நேரம் அதிகரிப்பதனால மாத்திரமே இதை மேற்கொள்ள முடியும். வேறு எந்த காரியத்தினாலும் முடியாது. இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு பிசாசை துரத்து விட்ட பிறகு தன்னோடு இருந்த 12 சீஷர்களும் அமானுஷ்யமாய் பார்க்கிறாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணோம், எங்களால் முடியல, இவரால் எப்படி முடிந்ததுன்னு என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், சில இந்த வகையான ஜாதி பிசாசு உபவாசமே அல்லாமல் அது துரத்தப்பட முடியாதுன்னு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்படணும்னா நீங்கள் பிரயாசப்படணும், ஜெபத்தில் தரித்து இருக்கணும், குறிப்பாக உபவாச ஜெபத்தில் பங்கு பெறணும். அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை மாறுமே ஒழிய வேறு எந்த காரியத்தாலும் நம்ம மாற முடியாது. இந்த காணொலியை பதிவிட மிக மிக பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களைப் போல நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்னொன்னே குறிக்கேற்பனவனையும் செய்வனை செய்கிறவனையும் மற்றவனையும் மற்ற மனுஷனுடைய ஐடியாவையும் தேடி போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதனால் என்று அறிந்து கொண்டு ஆவிக்குரிய விடைகளை, ரகசியங்களை தேடி அதிலிருந்து பதிலை கண்டுபிடிக்கணும் என்பதன் நோக்கமே அல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. இதோ இந்த காணொலி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 4:7 சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதியிருக்கு. ஆமென். அருமை சகோதரனே, நாம் பிசாசு மேற்கொள்ளும் பொழுது அவனுக்கு எதிர்த்து நின்று பழகணும். எதிர்த்து நிற்கணும் என்றால் பிசாசானவன் எப்படி நம்மை மேற்கொள்கிறான் என்ற அந்த ஞானம் நமக்கு வேணும். பிசாசு பல வகையில் நம்ம மேற்கொள்வான். இதோ இந்த 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கலாம். 2ஆம் பாகத்தில் மீதி இருக்கிற 7 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுப்பேன். இந்த முதல் பாகத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் மறுபடியும் மீண்டும் போட்டு கேளுங்க. நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்கள் குடும்பம் அகப்பட்டிருக்கான்னு பாருங்க. அதிலிருந்து விடுதலை அடையும் காரியத்திற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் போராடுங்க, ஜெபத்திலும் உபவாசத்திலும். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் தொடர்ந்து இணைந்திட ஒன் காடை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவதன் மூலமாக நாங்கள் பதிவிடுகிற இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஹைலைட் ஆகும். அதன் மூலமாய் நீங்கள் சரியான நேரத்தில் சரியானதை பார்த்து தெளிவடைய முடியும். உங்களோட இந்த காணொலியில் இணைந்ததில் நான் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான் உங்களை பகுதி 2 சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.